15 ஆண்டுகளாக பொதுமக்களால் பெரிதும் பயன்படுத்தப்பட்ட ட்ரங்க் பெட்டி என அழைக்கப்படும் தகர பெட்டி இப்போது வாங்குவோர் யாரும் இல்லாததால் இத்தொழில் நலிவு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் தற்போது மனிதன் உண்ணும் உணவு முதல் பயன்படுத்தும் பொருட்கள் வரை புதுமையை விரும்புகிறான். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் அனைவரும் தங்களுடைய உடைமைகளை பாதுகாக்க வெளியூர் பயணங்களுக்கு கொண்டு செல்வதற்கு விடுதிகளில் தங்குவோர் தகரத்தால் செய்யப்பட்ட ட்ரங்க் பெட்டியை பயன்படுத்தினர். தங்கள் வசதிக்கேற்ப அனைவரது வீட்டிலும் பல வண்ணங்களில் இந்த ட்ரங்க் பெட்டி முக்கிய பொருளாக இடம்பெற்றிருந்தது. காலப்போக்கில் நாகரிக வளர்ச்சியின் தாக்கத்தால் மக்கள் படிப்படியாக சூட்கேஸ், டிராவல் பேக் என மாற்று பொருளை நாடினர். இதனால் தலைமுறையாக ட்ரங்க் பெட்டி தொழில் செய்து வந்தவர்கள் வருவாய் இழந்துள்ளனர். மதுரை கோரிப்பாளையத்தில் இன்றும் இந்த தொழிலை நம்பி நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் உள்ளனர். 15 ஆண்டுகளுக்கு முன் 10 முதல் 12 பட்டறைகள் வரை ட்ரங்க் பெட்டி செய்து வந்த நிலையில் இன்று 4 முதல் 5 பட்டறைகளே இயங்கி வருகின்றன. மக்கள்லாம் வேற சூட்கேஸ், ட்ரெண்ட் இந்த மாதிரி மாறிக்கிட்டே போயிட்டாங்க. நாங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை சந்தையில ட்ரங்க் பெட்டிகளை சரியா சேல்ஸ் பண்ண முடியாம போயிருச்சு. மூலப்பொருட்களுடைய விலை பாத்தீங்கன்னாக்கா முந்தி கிடைச்ச ரேட்டை விட இன்னைக்கு 3 மடங்கு உயர்ந்துகிட்டே தான் போகுது. எங்களுக்கு இதை உற்பத்தி பண்ணி விற்கிறப்ப ஒரு கிடைக்கக்கூடிய லாபங்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நாகரிக வளர்ச்சி ஏற்பட்டாலும் பள்ளி விடுதிகளில் தங்கும் மாணவர்கள் இன்றும் ட்ரங்க் பெட்டியை பயன்படுத்துவதால் பள்ளிகள் திறக்கும் ஜூன், ஜூலை மாதங்களில் மட்டுமே வருவாய் கிடைப்பதாக தொழிலாளர் ஜெகதீஷ் தெரிவித்தார். வருஷத்துல 9 மாசம் 10 மாசம் ஓடின தொழில் இந்த ட்ரங்க் பெட்டி தொழில் இன்னைக்கு கரெக்டா ஸ்கூல் சீசன், ஸ்கூல் 10ஆம் தேதி திறக்குதுன்னாக்க கரெக்டா ஒரு 5 நாள், ஒரு வாரம், இந்த ஒரு வாரம் வியாபாரம் தான் எங்களுக்கே ஓடுது. சீரான வருமானம் கிடைக்காத சூழலில் இத்தொழில் நலிவடைந்து வருவதால் ட்ரங்க் பெட்டி என்பது இனி வரும் தலைமுறையினருக்கு காட்சி பொருளாக மாறும் என்றே கருதப்படுகிறது.